திருவெம்பாவை மாணிக்கவாசகர் பாடியது. மாலறியான் ஆண்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பாலூறு தேன்பாய் படிரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோத்தாடும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். முன்பொரு காலத்திலே வராக அவதாரம் எடுத்து திருமாலும் அன்னப்பறவையாய் வடிவெடுத்து பிரம்மாவும் சிவபெருமானை காண்பதற்கு முயன்றார்கள். ஆனால் அவனின் அடிமுடியை காண முடியாமல் அவர்கள் திகைத்தார்கள். அப்படிப்பட்ட அண்ணாமலையானே, நறுமணம் வீசக்கூடிய கூந்தலை உடையவளே, பாலூரும் இனிய இதழ்களை கொண்டவளே, நம் அண்ணாமலையானின் இறைவனை சாதாரணமாக எண்ணிவிடாதே. விண்ணுலகில் உள்ளோரும் மண்ணுலகில் உள்ளோரும் அறிந்திட முடியாத மறைபொருளானவன் அவன். எளிதில் விளங்கி கொள்ள இயலாதவன். அவனை சிவசிவா என்று ஓலமிட்டு வணங்குகிறோம். அதை அறியாமல் நீ இப்படி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, முதலில் கதவை திறந்துவிட்டு வெளியே வா என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். அடுத்து திருப்பாவை ஆண்டாள் அருளியது. மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். மாயங்கள் புரியக்கூடியவனாகவும் வடமதுரையில் பிறந்தவனாகவும் பாவங்களை போக்கும் யமுனைக்கரையில் தோன்றியவனாகவும் ஆயர்குல மக்களின் ஒளிவிளக்காய் விளங்கியவனாகவும் தேவகியின் வயிற்றில் தோன்றி பெருமை சேர்த்தவனாகவும் இருக்கக்கூடிய அந்த கண்ணபெருமானை, உலகளந்த மேனி கொண்ட அந்த விஸ்வரூபம் எடுத்த அந்த வாமனனை, தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டு உரலிலே கட்டுண்டு தாமோதரனான அவனை யாருக்கும் தீங்கு எண்ணாத தூய மனம் கொண்டவர்களாக இருந்து மலர் தூவி அவனுடைய திருநாமங்களை சொல்லி வாழ்த்தி வழிபட்டு மனதில் நாம் சிந்தித்தபடியே இருந்தால் நாம் செய்த குற்றங்கள் அனைத்தும் நீங்கும். தீராத பழியும் தீயில் பொசுங்குவது போல் பொசுங்கி போகும். எனவே எம்பெருமானை, அந்த மகாவிஷ்ணுவை போற்றுவோம் வாருங்கள் என்று ஆண்டாள் பாடுவது போல இந்த திருப்பாவை பாடல் அமைந்திருக்கிறது.